ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா, சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மந்த் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான 2 பைல் வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1, சிட்ரீன். இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் யாருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். பைல் நம்பர் 2, கிளியர் குவார்ட்ஸ். இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பைலுமே உங்களுக்கு என்ன பைல் சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணலாம். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1 எல்லோ கலர், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பைல் நம்பர் 1க்கு போகலாம். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான லார்ட் சிவா மெசேஜ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இந்த மந்த் சிவபெருமான் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். Crumbling. What are you clinging to? ஓகே, ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோன்னு தோணுது. ஏதோ சிவபெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரத்துக்கு ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ், பெரிய பிளாக்கேஜஸ் இருக்குது. அந்த ஒரு பிளாக்கேஜஸை நீங்கள் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எமோஷ்னலி சரி, ரொம்ப சென்சிட்டிவாகவும் சரி, மென்டலி வந்துட்டு அந்த ஒரு பர்சனோ இல்லை ஒரு விஷயமோ அட்டாச்டு ஆகியிருக்கீங்க. இட் குட் பி மெமரி ஆல்சோ. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லாத டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மெமரிஸ், இது எல்லாமே வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ஒரு பிளாக்கேஜஸாக இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃப் நியூ டர்ன், நியூ ஒரு பாத்வே டெஃபினட்டாக வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இது உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தேவை. ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் வந்துட்டு யோசிக்காமல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வர வாய்ப்புகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லாமல் அதை வச்சுருக்கீங்களோ, அது வந்து பீப்புளாக இருக்கட்டும், மெமரிஸ், அட்டாச்மெண்ட்ஸ், ஒரு பொருள் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விலகி வாங்க. நிறைய கிளென்சிங் தேவை உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 1 உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஜேர்னிலே வந்திருப்பாங்க. பட் இப்போ நல்ல முன்னேறி போயிருப்பாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல அட்வான்ஸாக போயிருப்பாங்க. பிகாஸ் அவங்க நல்ல தெளிவாக இருப்பாங்க என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு. பட் நீங்கள் வந்து தேவையான விஷயத்த மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவையில்லாததை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, எது வேணும் எது வேண்டாம், அது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருங்க. பிகாஸ் வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, ஐ கேன் see the card. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு டோர் இதை நீங்கள் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்குது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் இருக்குது. வாட் எவர் த திங்ஸ், இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனைகள், நிறைய ஷாக்கிங் நியூஸ், ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ் நடந்தாலுமே அது நீங்கள் ரொம்ப தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா, எஸ், உங்களுக்கான ஒரு அழகான ஒரு லைஃப், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், நல்ல கம்ப்ளீட்டான ஒரு பிரச்சனை அவ்வளோக்கும் இல்லாத ஒரு லைஃபுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் பாதியிலே கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிவிட்டு
அந்த ப்ராப்ளம்ல டீப்பாக இன்வால்வ் ஆகுறீங்களே தவிர அதை அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்காம அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்துக்கு தடையா இருக்குது. ஸோ அதனாலதான் சிவபெருமான் வந்துட்டு நீங்க கஷ்டப்படுறப்போ வந்துட்டு ஜஸ்ட் அவங்கள நம்புங்க, சிவபெருமான நம்புங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவரை நம்பி நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்களை நீங்க வந்து கிவ் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மிரர், see who is triggering, who is triggering you, what is triggering you? நல்ல கேள்வி. ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றது என்னன்னா, சம்வேர் வந்து நீங்க உங்களை பார்க்குற பார்வையே தான் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. ஒருத்தவங்க உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஓகே அவங்க என்ன அப்படி சொல்றாங்க, அப்ப எனக்கு தான் திறமை இல்லை, அப்புறம் எனக்கு தான் இது இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கே உங்க மேல டவுட் வருது. சரி, நீங்க மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, அந்த பார்வை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஸோ நிறைய செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக் ரொம்ப தேவைப்படுது. நீங்க உங்க இன்னர் செல்ஃபோட அதிகமா கனெக்ட் ஆகுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆன்சர் த கால். ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆழ்மனசு, உங்களோட சோல், உங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜை டெலிவர் பண்ண போகுது. என்னமோ ஒன்று வந்து உங்களுக்கு சிவபெருமான் வந்து சொல்ல போறாங்க. உங்களோட சோல் ஒரு மெசேஜ் வச்சிருக்கு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம அமைதியா இருக்கிறப்போ நமக்கு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லும். நம்ம மனசு ஏதாவது ஒன்று செய்ய, இதை செய் அதை செய்யன்னு நம்ம மனசை நம்ம கிட்ட சொல்றப்போ அதை கேளுங்க. ஆன்சர் த கால். ஓகேங்களா? பிகாஸ் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சம் சர்ப்ரைசஸ் இருக்கு, ஏதோ ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கு. ஐ திங்க் வந்து இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா தான் எனக்கு தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய சர்ப்ரைசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சம் ஒரு ஒரு இன்விடேஷன், இல்லைன்னா வந்துட்டு உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு திருப்பி மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும். அதாவது ஒரு ப்ராப்ளம்ல ரொம்ப சிக்கல்லே இருந்தீங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, எஸ் அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும். சம்ஒன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய பிளெஸிங்ஸ் வந்து இந்த மந்த் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க டெஃபினட்டா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஏதோ ஒரு பதிலுக்காக வெயிட் பண்றீங்க. ஒரு சில பேர் வந்து பதிலுக்காக வெயிட் பண்றீங்க, இல்லைன்னா உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கீங்க. பட் அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பாசிட்டிவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட், லைஃப் சேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்ட உடனே கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் எல்லாமே ஸ்லோவாகவே நடக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஸ்லோவாக கிடைச்சாலுமே வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். அண்ட் அதில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் அந்த மிரர் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபோட கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் நீங்கள் எப்படி எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க, இப்போ என்ன மாதிரி பர்சனாக இருக்கீங்க, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து எப்படி பாசிட்டிவாக மாறி இருக்கீங்க, உங்கள் லைஃப் டெசிஷன்ஸ்ல எடுக்கிறப்போ எவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்குள்ளார இருக்கு. ஸோ என்றைக்குமே உங்களோட சேஞ்சஸ் அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்கள் லாஸ்ட் இயரில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிற ஒரு கம்பேரிஷன்ஸ் கூட உங்களுக்கு ஹெல்த்தி தான். அதை விட்டுட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ சிவபெருமான் இந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத டோர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே அன்னெசரியான ஒரு ஹெட்டேக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குறீங்க. ஓகேங்களா? ஓகே லவ்வர்ஸ், சரி, இந்த கார்டை பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது. வெரி பேஷனேட். நீங்கள் ஆக்சுவலி வந்து நிறைய ஆசைகள் வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள் உங்களோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆசைகள்ங்கிறத விட ரொம்ப சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்று ஃபுல்ஃபில் ஆகும், கவலைப்பட வேண்டாம். நிறைய ஒரு குழந்தைத்தனமாகவும் இருக்கும் உங்கள் ஆசைகள்.
பட் ஆனால் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாகவுமே இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அண்ட் ஒரு புது ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்க, அதாவது லைஃப்பில் நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கலாம். நிறைய பேக் ஸ்டாப், நிறைய ரொம்ப ஐ திங்க் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபியூ இயர்ஸாகவே சிங்கிளாக இருக்கலாம். பிகாஸ் ஒரு ரைட் பார்ட்னரை மீட் பண்ணணும், நிறைய இந்த பிரேக்கப் ஹர்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுனால நான் ஒரு ரைட் பார்ட்னரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கான அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வரும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குள்ளார அந்த ஒரு ரொமான்ஸ், அந்த ஒரு லவ், பேஷனேட்டான ஒரு லவ், இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இல்லைன்னா ஒரே வீட்டிலே இருந்தாலும், நீங்கள் மேரிட்னா ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த கார்டு பார்த்தீங்களா, அவ்வளோ பேஷனேட், டூ மச் ஆஃப் ரெட் கலருங்கிறது இட்ஸ் வெரி பேஷன் இல்லையா. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குள்ளும் உள்ளார நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே லவ் அப்படிங்கிறது வந்துட்டு இனி கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் மேபி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். எய்தர் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலுமே எய்தர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் யாரோ ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் அதிகமாக இருக்கலாம். மேபி நீங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ், அதில் நல்ல சாமி கும்பிட்றது, நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுறது, ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மேஜிக் கிடைக்கும்ன்ற ஒரு ட்ரஸ்ட், கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். 1% ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், 1% வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில டிஃப்ரென்சஸ்ங்கிறது இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு லவ் இஸ் தேர், லவ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் டாமினேஷன் ஆல்சோ இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பட் பேஷன், டூ மச் ஆஃப் பேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் கார்டு. ஓகே, இது 2 சூப்பர் கார்டு வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப மன வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கா? என்னதான் லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாலுமே ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது. பிகாஸ் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் என் லைஃப் மாறும், யூனிவர்ஸ் எனக்கு மாற்றுவாங்க, கடவுள் எனக்கு வந்து நிச்சயமாக சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு மன வலிமை வந்துட்டு உங்களை வந்து இன்ன வரைக்குமே வந்துட்டு சர்வைவ் பண்ண வைக்குது. ஓகேங்களா. நல்ல இறக்க குணமும் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலுமே உங்களோட ஃபெமினைன் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கும், எம்பத்தி காமிப்பீங்க. பொறுமைசாலி ஆல்சோ. உங்களுக்கு தைரியமும் இருக்கும். ஆக்சுவலி வந்து நீங்கள் குவைட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாக இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு சில டைம் வந்து ரொம்ப போல்டாக இருப்பீங்க அண்ட் ரொம்ப தைரியமாக பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க. ஒரு சில டைம் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ரொம்ப இறக்கப்படுவீங்க, ரொம்ப அழுவீங்க, சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்குவீங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளார ஒரு வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாக இருப்பீங்க. சம்வேர் வந்து உங்களுக்கே உங்களை புரியாமல் இருக்கலாம், நான் யார் முதல்ல, நான் என்ன ஒரு பர்சன்னு. பட் ஆனால் வந்துட்டு ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் க்ரஷ் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வெளியே தெரிவாங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும், அந்த சீக்ரெட் க்ரஷ். மேபி வந்துட்டு அந்த பர்சன் வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு சில பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க அது யாருன்னு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வரும் அது யாருன்னு. அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட அவங்க உங்களை பார்க்குற பார்வைகள் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிடும் அந்த க்ரஷ் யார் அப்படின்னு. அந்த பர்சன் ஆக்சுவலி வந்து உங்களை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பர்சனாக இருக்கலாம். மேபி உங்களோட க்ளோஸ்ட் ஒன்னாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை சைலண்டாக டிஸ்டன்ஸில் இருந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஓகே. யூஆர் வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் உங்களால் முடிக்க முடியும். பட் ஆனால் நான் இந்த கார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஏஞ்சல் கார்ட்ஸில் தேவையில்லாத டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு. அதுதான் வந்து உங்களோட இந்த பாசிட்டிவ் சைடே வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க தான் உங்களையுமே, உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு கசின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி, சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஏரியா எல்லாத்துலேயுமே
வெளியில சொல்லலைனாலும் மனசுக்குள்ளார ஒரு கம்பேரிஷன்ஸ் இருக்கு. அவெல்லாம் அவ்வளோ நெகட்டிவா இருந்தா, அவ்வளோ டாக்ஸிக், ஆனா இன்னைக்கு பாரு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்க உங்களவே கம்பேர் பண்ணிட்டு தேவையில்லாம உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அன்னெசரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு ஒரு பிளாக்கேஜஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட் அழகா வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதாவது ரொம்பலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய பர்சன்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்க எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அதிக எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைம்ல கொஞ்ச நேரத்தில் அது ரிக்ரெட் பண்ணுவீங்க, இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க எக்ஸ்பென்ஸ் விஷயத்தில். ஸோ நீங்கள் வெரி கண்ட்ரோலிங் பர்சன் தான். உங்கள் எமோஷன்ஸுமே சரி கண்ட்ரோலாக ஒரு சில டைமில் வைப்பீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக நடந்துக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், யாரும் நம்மளோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ அதனால உங்களால் உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல நிறைய இடத்துல உங்களை காப்பாத்திருக்கு, இன்னும் காப்பாற்றும். ஓகே, பட் ஐ திங்க் ஏதோ ஒரு கெரியர் வைஸ்லயுமே சரி, உங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்திலுமே ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றீங்கன்னா எஸ் கிடைக்கும். ஒரு லீடர்ஷிப் ரோல்ல நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கேட்பாங்க. சம்வேர் உங்களோட ஐடியாஸ் ஒப்பீனியன் பேசப்படும். ஓகே, 10 ஆஃப் கப்ஸ் எவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பினஸ், மேரேஜ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா எஸ் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் பாருங்க ஒரு நல்ல பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. குட் பி சோல்மேட் ஆல்சோ சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஹாப்பி ஃபேமிலி, சில்ட்ரன், நிறைய நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கும் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவா ஒரு விஷயம் கிடைச்சாலுமே, இப்போ ஒரு சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடா ஒரு லேட் மேரேஜ் கூட பாசிபிள். பட் லேட் மேரேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பா சோல்மேட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருப்பீங்க. பிகாஸ் நீங்களும் சரி உங்களோட பார்ட்னரும் சரி குவைட் மெச்சூர்டா இருப்பீங்க. உங்களோட மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபேமிலி நீங்க ரன் பண்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரிட் பர்சன் அப்படின்னா சம்மர் உங்கள் சில்ட்ரன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கிடைக்கும். ஆனால் அவங்களோட ஒரு 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 ஆறுதல் கண்டிப்பாக இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லைனாலுமே, அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலுமே உங்கள் சில்ட்ரனோட உங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, சான்சஸ் இருக்கு. இவ்வளோ நாளாக உங்கள் ஃபேமிலி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் லீடில் இல்லை அப்படின்னா எஸ் இதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களோட கண்ட்ரோல் உங்களோட லீடுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஒரு சில சூழ்நிலைகள் மாறுதுங்க. அதாவது உங்களோட பாஸ்ட்ல நீங்க யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பாஸ்ட்ல இருந்து இல்லை ஒரு பதில், உங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு பதில் வேணும், அன்னைக்கு அது நடந்தது, அதுக்கான பதில் எனக்கு இப்போ வேணும், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அதுக்கான ஒரு பதில் வேணும். சம்வேர் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல்லுமே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரி சூன் உங்களுக்கு அந்த பதில் வரும். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்கள், தேவையில்லாத அந்த ஒரு தாட்ஸ், அது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒரிஜினல் செல்ஃபை விட்டு வெளியே வர வேண்டாம். ஓகேங்களா? யார் கூட இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸை அமைச்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் பாஸ்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்குங்க. சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். பாஸ்ட் ரிலேட்டட் இல்லை பாஸ்ட் பீப்புள் மூலயமா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். டே ட்ரீமிங் பண்ணுறீங்களா? அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் பாயிண்ட் நம்பர் 1 டே ட்ரீமிங் பண்ணுற மாதிரி இருக்குது. டே ட்ரீமிங் எஸ் இஸ் ஓகே, பட் ஆனால் அதிலே டுவெல் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஒன்று பாஸ்ட் இல்லை ஃபியூச்சர். இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு நல்லா தூங்குறீங்களோ இல்லையோ, காலையில் ரொம்ப நைட்டு உங்களுக்கு ட்ரீமும் வர்றதில்லை, ஸ்லீப்பும் வர்றதில்லை. ஆனால் காலங்கத்தாலையும் சரி டே டைமில் ஃபுல்லாக
நல்ல தூக்கம் வருது, நல்ல அப்படியே டயர்ட் ஆகுது, டே ட்ரீமிங் நிறைய வருது, ஸ்டாப்பே இல்லை, அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் வந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ அதில் ஒரு கண்ட்ரோல் தேவைப்படுது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இந்த டே ட்ரீமிங், இந்த தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு டயர்ட்னஸ், லேசினஸ் வந்து உண்டாக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஓவராக யோசிக்க வேண்டாம், ஸ்பாட் டெசிஷன்ஸ் எடுங்க. அது வந்து தப்பா இருந்தாலுமே அதுல லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்ற அந்த ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நல்லதுக்காக, உங்களோட ஃபியூச்சர் சேஃப்டிக்காக டெஃபினட்டா வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் கிளியர் குவார்ட்ஸ், இந்த கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு சிவபெருமான் சொல்ற மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க? ஓகே. நோ. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. வெயிட், போஸ்ட்பாண்ட், பாஸ், சே நோ. ஓகே, பார்ப்போம். ஷேர் யுவர் வாய்ஸ், எக்ஸ்பிரஷன், கம் அவுட் ஆஃப் த கேவ். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு இருட்டிலே இருக்கீங்க, ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸ்லேயே இருக்கீங்க. அதாவது உங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க பேசணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பதிலாக வேற யாரோ பேசுறாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குன்னா உங்களை பேசவே விடாம இருப்பாங்க. இப்போ உங்க வீட்டுக்கே ஒரு சில கெஸ்ட் யாராவது வந்தாலுமே ஏதாவது கேட்டாலுமே உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஒரு எல்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க தான் பேசுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, உங்களை பேசவே விட மாட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணாலுமே அதை வந்து தடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க அதிகமாக நோ சொல்ல ஆரம்பிங்க. எக்ஸ்பிரஷன், உங்களோட எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிடிச்சிருக்குன்னா எஸ், பிடிக்கலன்னா நோ. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்துலையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. மற்றவங்க ஒரி பண்ணக்கூடாது, மற்றவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பவுண்டரிஸ், உங்களுக்கான அந்த கேவ்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஏஜ் ஆஃப் லைட். ஓகே. சரி, இந்த 2 கார்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சில டைமில் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, லைக் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லைஃப் இவ்வளோ நாளாக லீட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, லைக் மற்றவங்களோட ட்ராமாஸில் டூ மச்சாக இன்வால்வ் ஆகி உங்களோட லைஃபை நீங்கள் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்குள்ளார வரும். ஸோ உங்களோட எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஏன் இந்த நோ அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து திருப்பி வாங்கணும். கால் பேக் யுவர் பவர். ஓகேங்களா? அண்ட் ஐ திங்க் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு சில பேர் வந்துட்டு விலகுறாங்க, மேபி ஃபார் யுவர் குட். அந்த பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பை விட்டு விலகிறப்போ உங்கள் லைஃப்பில் இருந்த அவங்க தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வெளிச்சத்தை மறைச்சி இருட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பை இருட்டாக வச்ச அந்த பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பை விட்டு விலகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு விலகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சம்வேர் வந்து இனிமேல் உங்களோட ஃபியூச்சர்ல இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லுமே அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுக்கு கம்மியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட ஓன் லைஃப்பை லீட் பண்ண விடாமல் வந்துட்டு தடுத்த அந்த பர்சன்ஸ் தான் விலக போகிறாங்க. சரி, ரொம்ப வருஷமாகவே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு ஃபேவரபிளாக, உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களான ஓன் ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு பிளான்ஸ் எல்லாமே வந்து ஹோல்டு பண்ணுங்கள். எதையும் வந்து கிவ் அப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்குதுங்க உங்கள் லைஃப்பில். அந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது அந்த சேஞ்சஸ் வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே வந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? சி, கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ்.
see the happy face. பண பிரச்சனைகள் தாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு வழியில வந்து பணம் வராதா, இப்ப இருக்கிற சிக்கல்ல இருந்து வெளி வர மாட்டோமா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த கடன் பிரச்சனையில இருந்து நான் வெளி வரமாட்டேனா அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்கலாம். எஸ், அதுக்கான ஒரு 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 ஹாப்பி ஃபேஸ் இந்த கார்டு பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்ட அந்த பணம் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பணப்பிரச்சனை அந்த கவலைகள்ங்கிறது நீங்கிடும். எய்தர் ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா இல்லை வேற ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு, இப்போ நீங்கள் ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், நல்ல ஜாப் கிடைக்கும். அது மூலயமாவுமே உங்களுக்கு பண பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த பணம் வர்றதுல கொஞ்சம் தடங்கள் ஏதாவது இருந்துச்சு, கொடுத்து வச்ச பணம் வரலை, இல்லை நீங்கள் செஞ்ச அந்த பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு ஒர்க்லேயோ அந்த ஒரு கரெக்டான ஃப்ளோ ஆஃப் மணி வரலை அப்படின்னா அந்த ஒரு பிளாக்கேஜஸ்ங்கிறது ரிமூவ் ஆகும். மேபி இட் மே டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் கழிச்சு அந்த ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. மணி பிரச்சனைகள் ஒரு ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாதிரி இல்லாமல் இருக்குன்னா எஸ், அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 of Pentacles. ஓகே, 10 of Wands, Page of Pentacles. சரி, நீங்கள் ஆக்சுவலி வந்து நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன் தாங்க. கிரியேட்டிவிட்டி லெவலுங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நல்ல ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணக்கூடிய ஒரு பர்சனா. அதாவது இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்கள் வாங்குற பொருள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் வந்து இது வரைக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டிங்கிறது உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு இது வரைக்கும் ஒரு யூஸ் ஆகாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் சி யூஆர் மல்டி டாஸ்கர் ஆல்சோ. நீங்கள் மல்டி டாஸ்கிங் நிறையா பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வருதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் எனர்ஜி வந்து ஆக்சுவலி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இதில் எனர்ஜி சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ அதனால வந்துட்டு எனர்ஜி சேவ் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஐடியாஸ் இல்லாமல் இருக்கலாம். மணி ரிலேட்டடாக அந்த ஒரு ஐடியாஸ், அந்த ஒரு பிளானிங் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். எதர் ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லை சம்மோன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில். நிறைய சேவிங்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லேண்டில் இல்லைனா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ், அதுக்கான ஒரு சேவிங்ஸ் அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. யூஆர் அ ஹார்ட் ஒர்க்கர் ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ்ங்கிறதுமே இருக்குங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். பட் அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கையில் வந்துடாது. அதாவது ஒரு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இடையில வருது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், ஆப்ஸ்டக்கல்ஸ், இது எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபைல் நம்பர் 2 உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துலையுமே சேலஞ்சஸ் அதிகமாக வர மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்னடா இப்படி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலுமே வந்துட்டு இந்த இடத்துல தேவை. உங்களோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, உங்களோட யூனிக்னஸ், இது எல்லாமே வந்துட்டு தேவைப்படுது. யூ ஆர் அ வெரி டேலண்டட் பர்சன் தான். பட் ஆனால் அந்த ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க தட் யூ ஆர் அ டேலண்டட் பர்சன், ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை, அந்த வாழ்க்கை அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சுட்டு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கு. அது வரும், கண்டிப்பாக வரும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுங்கிறதுக்காக வராமல் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, டவர் கார்டு, ஹை பிரெஸ்டஸ். உங்களுக்கு ஏதோ பெண் தெய்வம் காப்பாத்துதுங்க. ஒரு பெண் தெய்வம் இல்லை நீங்கள் கும்புற ஏதோ சாமி தான் வந்து உங்களை டெஃபினட்டாக வந்துட்டு காப்பாத்துறாங்க. அண்ட் வந்து வெரி பவர்ஃபுல் காட் அவங்க.
ஸோ சிவபெருமான் வந்து உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, சம்வேர் வந்துட்டு நீங்க அந்த ஒரு உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, குலதெய்வம் இருக்குல்லங்க, உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம், அந்த ஒரு குலதெய்வத்தை நீங்க கும்பிடுறத நிப்பாட்டாதீங்க. ஆல்தோ சிவபெருமான் வந்துட்டு உங்க கூடயே இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு குலதெய்வத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து வேண்டணும்னு சொல்றாங்க. சரி, நிறைய நிறைய பிரச்சனைகள், நிறைய நிறைய லாஸ், அது எல்லாமே இப்போ கரண்ட்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சரி, இந்த கார்டு பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயுமே சரி ஒரு ஸ்டெபிலிட்டி, உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு க்ரோத்துங்கிறது இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒரு சில சேலஞ்சஸ், ஒரு சில எமோஷ்னலான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் அந்த சேலஞ்சஸை உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் மாற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட க்ரோத் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய அன்னெசரியான ஃபைட்ஸ், எங்கேருந்து இந்த ஃபைட்ஸ் திடீர்னு ஸ்டார்ட் ஆகும்னே தெரியாது. அப்படியெல்லாம் வந்து ஒரு சில ட்ராமாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சரியாகும். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? எதுவுமே ஹோல்டு பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் பார்ட்னரையும் சரி உங்கள் ஃபேமிலி லைஃபுமே கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஒரே மாதிரி ஒரே செட் ஆஃப் விஷயங்கள் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. ஓகே, ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது பைல் நம்பர் 2, ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தாலுமே யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதிகமாக நோ சொல்ல ஆரம்பிங்க ஃபார் யுவர் ஓன் எனர்ஜி சேவிங்காக. ஓகேங்களா? அண்ட் உங்களை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட க்ரோத்துக்கும் சரி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.